ஈஸ்வரியையும் கோபியையும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண இனியாவுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்றீங்களா? அப்ப மறக்காம நம்ம வீடியோ கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமுகான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். பாக்யலட்சுமியில் செல்வி வீட்டுக்கு போய் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிற ஆகாஷ பாக்குறதுக்கு போன பாக்யா கிட்ட கடைசியில கிளம்பும் பொழுது ஆகாஷ் கேட்கிறாரு, ஆண்டி இனியா எப்படி இருக்கா அப்படின்னு. உடனே ஷாக் ஆகிடுறாங்க பாக்யா. அப்ப செல்வி திட்டுறாங்க ஆகாஷ, டேய் என்னடா உனக்கு ரொம்ப தான் கரிசனம். இனியா பாப்பா அவங்க வீட்டுல சந்தோஷமா நல்லா தான் இருக்கும். நீ என்னமோ பெரிய நல்லவனை போல விசாரிக்கிற. நீ பேசாம உன் வேலை என்னமோ அதை மட்டும் இனிமேல் பாரு. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான் அப்படின்னு திட்டுறாங்க செல்வி ஆகாஷ. உடனே ஆகாஷ் சொல்றாரு, சரிம்மா ஆண்டி, சாரி ஆண்டி அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா சொல்றாங்க, செல்வி நார்மலா தானே ஆகாஷ் கேட்டான், அதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு எதுவும் தப்பா தெரியல, நான் தப்பாவும் எடுத்துக்கல. ஏப்பா ஆகாஷ், நீ இனியாவை பத்தி கேட்கறதுக்கு உரிமை கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நீயும் அவளும் இனிமேல் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். அதையும் மீறி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி தான் உன் அம்மா செல்விக்கும் நீ அந்த நம்பிக்கையை கொடுப்பின்னு நான் நம்புறேன் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. உடனே செல்வியும், என்னக்கா பேசுற, தேவையில்லாம இன்னைக்கு பாத்தியா எத்தனை வம்பு. இன்னொருக்கா இந்த மாதிரி எல்லாம் படுறதுக்கு என்னால முடியாதுக்கா. இவன் ஒன்னும் இனியா பாப்பா கூட பேசி கிழிக்க வேண்டாம் அப்படின்னு திட்டுறாங்க செல்வி. உடனே பாக்யா சொல்றாங்க, நீ எப்படி வேணாலும் எடுத்துக்க செல்வி, ஆனா ஆகாஷ் இனியா கூட நார்மலா நம்ம எல்லாரும் முன்னாடியும் வந்து பேசட்டும், நார்மலா பழகிட்டு போகட்டும், அதை பத்தி எனக்கு எந்த தப்பும் கிடையாது. ஆனா எங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி நீங்க அடுத்த கட்ட உறவுக்கு போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேருமே எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஆகாஷ், அதை மறந்துடாதீங்க. நான் உங்க 2 பேத்தையுமே ரொம்பவுமே நம்புறேன். உங்களோட லைஃப்ல நீங்க அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு, அதனால அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு பாக்யா ஆகாஷ் கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் இனியாவோட கல்யாண பேச்சு சம்பந்தமா அங்க நடந்துட்டு இருக்கிற குழப்பத்தை பத்தி சொல்றாங்க. ஆகாஷ இனியா லவ் பண்றாங்கிற மேட்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல இனியாவுக்கு கல்யாண ஏற்பாடுகள் தடபுடலாம் நடந்துட்டு இருக்கு. சரி, அதுக்குள்ள என் அத்தை ஈஸ்வரி ஒரு மாப்பிளைய பார்த்துட்டாங்க. தடபுடலா நாளைக்கே நிச்சயம்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே செல்வி கேக்குறாங்க, என்னக்கா சொல்ற? இனியா பாப்பாவுக்கு இப்பதானே 20க்கு பக்கமாகுது வயசு, அதுக்குள்ள பாவம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கு. ஏக்கா இவ்வளவு அவசரமா உன் மாமியா இப்படியெல்லாம் பண்ணுது அப்படின்னு செல்வி கேட்குறாங்க. உடனே பாக்யா சொல்கிறாங்க, அதுதான் செல்வி எனக்கும் புரியலை. இப்போ நம்ம குழந்தைங்கள நாம் நம்பாம வேற யாரை நம்புறது? ஒருத்தங்க நம்ம குழந்தைங்களா இருந்தால் தப்பு செஞ்சால் கண்டிப்பாக நாம் அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நீ செய்கிறது தப்புன்னு எடுத்து சொல்லி அவங்கள திருத்தி ஒரு நல்ல வழிப்படுத்துறது தானே பெரியவங்களோட குடும்பத்தில் இருக்கிற முக்கியமான பொறுப்பு. ஆனால் அதை விட்டுட்டு அதை விட பெரிய தப்பாக ஒரு பெரிய பாரங்களில் தூக்கி தலையில் போடுற மாதிரி இனியாவை பிடிச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு அந்த அம்மா ஆட்டம் காமிச்சிட்டு தான் இருக்கு செல்வி. எனக்கே என்ன பண்ணுறதுன்னு புரியலை. ஆனால் ஒன்று மட்டும் செல்வி, கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் விடவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆகாஷ் சொல்கிறாரு, ஆண்டி என்ன ஆண்டி சொல்கிறீங்க? இனியாவுக்கு கல்யாணமா? சே பாவம், அவள் காலேஜ் போயிட்டு இருந்தா. எல்லாம் நான் பண்ணினதுனால தானே இப்போ அவளுக்கு திடுதிப்புன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பாவம் ஆண்டி, அவள் தயவு செஞ்சு அவளோட விருப்பப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ணி அந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் பண்ணிருங்க ஆண்டி அப்படின்னு சொன்ன உடனே செல்வி ஆகாச திட்டுறாங்க, டேய் நீ வாய மூடு, உனக்கு என்ன உரிமை இருக்கு இனியா பாப்பா மேல? தேவையில்லாம இனிமேல் அக்கறை கரிசனம்னு சொல்லிட்டு அது இதுன்னு இனியா பாப்பா சம்பந்தமா ஏதாவது பேசுன பல்ல உடச்சு போடுவேன் படவா அப்படின்னு செல்வி திட்டுறாங்க ஆகாஷ். அதுக்குள்ள அங்க வீட்டுல இருந்து ஜெனி பாக்யாவுக்கு ஃபோன் பண்ண பாக்யா ஃபோனை அட்டன் பண்ணி பேசுறாங்க. ஹலோ ஜெனி, சொல்லு ஜெனி அப்படின்னு. உடனே ஜெனி சொல்கிறாங்க, ஆண்டி இங்கே பாட்டிக்கிட்ட நம்ம எவ்வளவோ பேசியும் அவங்க திருந்தாமல் இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னொரு 5 நிமிஷத்தில் வந்துட்டுருக்காங்களாம், வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுவாங்களாம். உங்ககிட்ட சொல்ல சொல்லி பாட்டி இன்ஃபார்ம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே போயிருக்கீங்கன்னு கேட்டு திட்டிகிட்டு இருக்காங்க, இன்னும் வீட்டில் காணோன்னு. இன்னைக்கு நிச்சயம்னு சொல்லியிருந்தும் இப்படி பாக்யா எங்கே போனா அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு பாட்டி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க ஆண்டி உங்கள் மேலே. சீக்கிரமாக வீட்டுக்கு வர பாருங்க. இனியாவும் ரொம்பவுமே ஒரு மாதிரி ஃபீலிங்காக அழுகிற மாதிரி தான் இருக்கான் ஆண்டி. எனக்கும் அமிர்தாவுக்கும் என்ன பண்ணுறதுனே புரியலை. சீக்கிரம் வாங்க ஆண்டி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்க ஜெனி பாக்யா கிட்ட ஃபோனில். உடனே பாக்யா, ஜெனி பதட்டப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தைரியமாக இருங்க. இனியா கிட்டையும் அழுக வேண்டாம், கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது, அம்மா பார்த்துக்குவாங்கன்னு நீ ஆறுதல் சொல்லு ஜெனி, இதோ இப்போவே நான் வந்துடுறேன் அப்படின்னு அங்கே செல்வி கிட்ட சொல்கிறாங்க பாக்யா. செல்வி பாரு, இப்போ மாப்பிள்ளை
வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லி தான் அத்தை அவ்வளவு திட்டியிருக்காங்க. அதை தான் ஜெனி சொன்னா அப்படின்னு சொன்ன உடனே ஆகாஷோட தம்பியும் தங்கச்சியும் சொல்கிறாங்க, என்ன ஆண்டி சொல்கிறீங்க? பாவம் இனியா அக்காவுக்கு இவ்வளவு சீக்கிரமாக கல்யாணமா? வேண்டாம் ஆண்டி, ஏன்னா அவங்க நிறையா படித்து இன்னும் நிறைய முன்னேறணும். எங்கள் அண்ணாவும் அப்படிதான் நல்லா படித்து கலெக்டர் ஆகணும், அதுதான் எங்களோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா எங்கள் அண்ணா நாளைக்கு பரீட்சை எழுத போக முடியாமல் இந்த அளவுக்கு கையை உடைச்ச உங்கள் பையன் செழியன் மேலேயும் உங்கள் வீட்டுக்காரர் கோபியும் உங்கள் மாமியார் ஈஸ்வரி மேலேயும் நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கல்ல? ஏன்னா நாங்கள் கொடுக்க வேண்டாம் தான் நினச்சோம் ஆண்டி, உங்களுக்கு வேண்டி. அம்மா அப்படி தான் சொன்னாங்க. பாக்யாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, ரொம்ப பாவம். அவங்களுக்கும் சேர்ந்து தான் இந்த மாதிரி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா பாதிப்பு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இனியா பாப்பா மேலேயும் ரொம்பவுமே பேர் கெட்டு போயிடும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா. அதனால் வேண்டான்னு சொல்லி சொன்னதே அம்மா தான். இல்லைன்னா கண்டிப்பாக எங்கள் அண்ணாவோட கையை உடைச்சவங்களை நாங்கள் சும்மா விட்டுருக்க மாட்டோம். நாங்கள் ஏழைன்னு சொல்லி தானே யாரும் கேட்குறக்கு ஆள் இல்லைன்னு அப்படி உடைச்சாங்க ஆண்டி. கண்டிப்பாக அவங்களுக்கு நாங்கள் யாருன்னு பாடம் புகட்டியே இருக்கணும் இல்லையா அப்படின்னு ஆகாஷோட தங்கச்சி பெரிய மனுஷி மாதிரி அறிவாக பேசுகிறாங்க. அதை கேட்டு பூரிச்சு போயிடுற பாக்யா சொல்கிறாங்க, டேய் குட்டி, நீ சொல்கிறது சரிதான்டா. கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் இருக்கணும். ஏன்னா ஆகாஷ் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுட்டான். இப்போ பாரு, நாளைக்கு எக்ஸாம் எழுத போக முடியாமல் அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு தட்டி கொடுக்குறாங்க ஆகாஷோட தங்கச்சி கிட்ட. அதே சமயம் ஆகாஷோட தம்பி சொல்கிறாரு, ஆண்டி எங்களுக்கு இனியாக்கா நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அதனால் இப்போ இனியாக்கா வாழ்க்கைக்கே அவங்க ஒல வைக்கிற மாதிரி அடுத்த கட்டமாக உங்கள் வீட்டில் உங்கள் மாமியாரும் இனியாக்காவோட அப்பாவும் பண்ணும் பொழுது இனிமேல் நாங்கள் விடுறதா இல்லை ஆண்டி. கண்டிப்பாக அவங்கள போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பாடட்டின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே ஆகாஷோட தம்பியும் சொல்ல, உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பாக்யா, சரிப்பா சரி, இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க நீங்கள். இனியாவுக்காக தானே நீங்கள் இவ்வளவையும் தாங்கிக்கிட்டு இருந்தீங்க. கடைசியில் இனியா தலையிலேயே அவங்க மண்ணெல்லி கொட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்கங்கும் பொழுது நீங்கள் இனிமேல் பொறுத்தது போதும். கண்டிப்பாக நீங்களும் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே பாக்யா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இனியா ஃபோன் பண்ணி பாக்யா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா எங்கம்மா இருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ இன்னும் காணோம், அதனால தான் கூப்பிட்டேன். என்னோட கல்யாணம் நடந்துடுமாம்மா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இனியா சொல்கிறாங்க. அம்மா நான் போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், பாட்டி மேலேயும் அப்பா மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணி. அதனால் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் இங்கே வந்துடுவாங்கம்மா. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நீங்கள் என் கூட தைரியமாக கூட இருக்கணுமா, வாங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு இனியா சொன்ன உடனே பாக்யா சொல்கிறாங்க, இனியா நல்ல காரியம்தான் பண்ணியிருக்கேன், தப்பு கிடையாது, நான் இப்போவே வந்துடுறேன். அது மட்டும் இல்லை, ஆகாஷோட வீட்டில் தான் நான் இப்போ இருக்கேன். ஆகாஷோட தம்பி தங்கச்சியும் உங்கள் பாட்டி மேலேயும் உன் அண்ணன் செழியன் உன் அப்பா கோபி மேலேயும் கண்டிப்பாக ஆகாஷோட கையை உடச்சி அவனை பெட்டில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு கொடுமைப்படுத்தினதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு ரெடியாக நிற்கிறாங்க. அவங்களையும் அழைச்சிட்டு நான் இப்போ நம்ம வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே இனியா சொல்கிறாங்க, ஷியோர்மா, கண்டிப்பாக ஆகாஷை அவங்க கையை உடச்ச அன்னைக்கே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அப்போ தான் ஆகாஷுக்கு அது ஒரு நீதி கிடைச்ச மாதிரி இருந்திருக்கும். அதனால் இப்போவும் ஒன்றும் லேட் ஆகலை. அவங்கள செல்வி ஆண்டியையும் அவங்களோட பொண்ணு பையனையும் இங்கே அழைச்சிட்டு வாங்கம்மா. கண்டிப்பாக அவங்க வாயால் உண்மையை போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக பாட்டிக்கும் அப்பாவுக்கும் தண்டனை கண்டிப்பாக உறுதியாக கிடைக்குமா அப்படின்னு சொன்ன உடனே சரிம்மா இனியா அப்படின்னு பாக்யா ஃபோனை கட் பண்ணிக்கிட்டு அங்கே ஆகாஷோட தம்பி தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க, குட்டிங்களா நீங்களும் கிளம்புங்க. செல்வி கிளம்பு, எங்கள் வீட்டில் இப்போ கமிஷனர் வர போகிறாங்க கொஞ்ச நேரத்தில். ஏன்னா என் அத்தைக்கும் என் வீட்டுக்காரர் கோபிக்கும் சரியான பாடம் புகட்டியே ஆகணும். இந்த சமயத்தில் நீயும் செல்வி, நீ எனக்காக விட்டு கொடுத்தது போதும். இனிமேல் நீ உன் பையனுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்து நீதி கண்டிப்பாக உனக்கும் ஆகாஷுக்கும் கிடைச்சே ஆகணும். கிளம்பு செல்வின்னு சொன்ன உடனே செல்வி சொல்கிறாங்க, சரிக்கா, இத்தனை நாளாக நான் இனியா பாப்பாவுக்கு வேண்டிதான் இவ்வளவு பொறுத்துட்டு இருந்தேன். கடைசியில் இனியா பாப்பா கையாலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு உன் மாமியாரும் உன் வீட்டுக்காரரும் நடந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஏன் பொறுக்கணும்? பாவம், இனியா பாப்பா வாழ்க்கையிலேயே மண்ணள்ளி கொட்டுற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க அவங்க. இனிமேல் நான் விடுறதா இல்லைக்கா, வாக்கா நானும் வர்றேன். வந்து நான் கேட்குற கேள்வியில் உன் மாமியார் நாக்கை பிடுங்கிக்கிட்டு தூக்கில் தொங்கணும். உன் வீட்டுக்காரர் இந்த ஊரே வேண்டான்னு சொல்லிட்டு ஓடி போகணும் இந்த ஊரை விட்டே. அது மட்டும் இல்லை, வர்ற கமிஷனர் ஐயா கிட்ட என் பையனை அவங்க அடித்து உதச்சி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்கல்லக்கா, அதுக்கு நான் நியாயம் கேட்டே ஆவங்க்கா, நடக்கா போகலாம் அப்படின்னு செல்வியும் பாக்யா கூட செல்வியோட பொண்ணு பையனும் கிளம்பி போகிறாங்க பாக்யா வீட்டுக்கு. அங்கே சந்தோஷத்தில் நிச்சயதார்த்த விழாவுக்காக பார்த்துட்டே இருக்காங்க ஈஸ்வரி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் இன்னும் பாக்யா வராத
இல்லாததால வாசலவே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிற ஈஸ்வரி உடனே ஜெனியை பார்த்துட்டு முறைக்கிறாங்க. ஏய் ஜெனி, எங்கடி உன் ஆண்டி? இன்னும் காணோம், கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? எல்லாம் இந்த நேரத்துல தான் அந்த வேலைக்கார நாயி செல்வியோட பையனை பார்க்கறதுக்கு போயிருப்பா அந்த பாக்யா. ச்சே, என்ன பொம்பளை! அவ பெத்த பிள்ளையோட வாழ்க்கை முக்கியமா இல்ல அந்த வேலைக்கார சிநேகிதியோட பையன் முக்கியமா? என்ன இந்த பாக்யா தெரிஞ்சுதான் பண்றாளா தெரியாம பண்றாளா? அவளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொன்னாவது புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க ஜெனி கிட்ட. உடனே ஜெனி சொல்றாங்க, பாட்டி ஆண்டியை திட்டாதீங்க பாட்டி, இதோ இப்ப வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஜெனி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு மடமடன்னு சைரன் வச்ச போலீஸ்ல இருந்து 2 எஸ்ஐ இறங்கி உள்ள வர்றாங்க. வந்த உடனே இங்க யாருமா இனியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதே சமயம் கொஞ்ச நேரத்திலேயே பாக்யா, செல்வியோட குழந்தைங்க 2 பேருன்னு எல்லாருமே பாக்யா வீட்டுக்குள்ள நுழைய மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அதிர்ச்சியாகி எழுந்திருச்சு நிக்கிறாங்க. உடனே போலீஸ் கேக்குறாங்க, இங்க யாருமா இனியா அப்படின்னு சொன்ன உடனே மாடியில இருந்து இனியா இறங்கி வர்றாங்க. உடனே அங்க ஈஸ்வரி திருன்னு என்ன நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே, ஒருவேளை இந்த பாக்யா கையோட போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸை இங்க வரவழைச்சிட்டாலோ, செஞ்சாலும் செய்வா, எல்லாம் பணம் சம்பாதிக்கிற திமிரு அப்படின்னு ஈஸ்வரி மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு, சார் என் பேத்தி தான் இனியா, அவளுக்கு தான் இப்போ நிச்சயதார்த்த விழா நடந்துட்டு இருக்கு. அவ வயசெல்லாம் 20க்கு பக்கம் ஆகுது, அதனால மேஜர் தான் சார், இது எல்லாம் முறைப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அதனால நீங்க வந்து இங்க பேசுற அளவுக்கு ஒன்றும் யாருமே முறைகேடா எதுவும் நடந்துக்கல அப்படின்னு ஈஸ்வரி வாய்க்கிளிய பதில் சொல்ல, உடனே லத்தியால 2 தட்டு தட்டுறாங்க போலீஸ். வாய மூடுமா, என்ன முறைகேடா நடக்கலையா? உன் பேத்திக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஈஸ்வரியும், கண்டிப்பா சார், சம்மதம் இல்லாம நாங்க எப்படி இப்படி நிச்சயதார்த்த விழா நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் சொல்றாரு. உடனே இனியா வந்துட்டு, இல்ல சார், இல்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல உடன்பாடு கிடையாது சார். நான் காலேஜ் போய் நிறைய படிச்சு நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதோ இங்க நிக்கிறாங்களே செல்வி ஆண்டி, இவங்க பையனும் நானும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவனும் நல்ல பையன் சார், ஐஏஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்கான். அவனையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக என் டேடியும் என் அண்ணனும் போய் செல்வி ஆண்டி வீட்டில் அவனை அடின்னு அடித்து ஹாஸ்பிட்டலில் பெட்டில் கொண்டுட்டு போய் சேர்த்துற அளவுக்கு கை காலை முறிச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என் பாட்டியும் என் அப்பாவும் சேர்ந்துட்டு வேற ஒருத்தருக்கு எனக்கு விருப்பம் இல்லாமல் கட்டாய கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். இதில் எனக்கு ஒரு துளி கூட உடன்பாடு கிடையாது. ரொம்பவுமே என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு இனியா சொல்கிறாங்க போலீஸ்கிட்ட. அதே மாதிரி பக்கத்தில் நிற்கிற செல்வி சொல்கிறாங்க, ஆமாம் சார், ஆமாம், இதோ இங்கே நிற்கிறாங்களே வயசான மனுஷி இந்த அம்மா, இவங்க பையன் கோபி சார், அதுக்கப்புறம் பேர செழிய, 3 பேருமே ரொம்பவுமே தப்பாக யோசிச்சு எல்லாருக்குமே தேவையில்லாத தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். பாவம் இனியா பாப்பா என் பையன் கூட பழகுனது உண்மைதான். அதுக்கப்புறம் பாக்யாக்காவும் நானும் என் பையனையும் இனியா பாப்பாவையும் கண்டிச்சு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அவங்க எந்த தப்புக்குமே போகிறது கிடையாது சார். அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாமல் என் பையனை பிடிச்சி அடித்து ரொம்பவுமே சிரமப்பட்டுட்டேன் சார். நாங்கள் ஏழைப்பால திடீர்னு இவ்வளவு செலவு பண்ணி ஹாஸ்பிட்டலில் என் பையனுக்கு பார்த்து அதுக்கப்புறம் நாளைக்கு அவனுக்கு பரீட்சை, அதை எழுதுறதுக்கு கூட முடியாமல் இவங்க கையை உடச்சி விட்டுட்டாங்க சார். கண்டிப்பாக இவங்களுக்கு நீங்கள் நல்ல தண்டனையாக வாங்கி தரணும். எங்கே சார் நான் கையெழுத்து போடணும்? இவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு செல்வி சொன்ன உடனே செல்வியோட பொண்ணும் பையனும் 2 பேரும் சொல்கிறாங்க, ஆமாம் சார், இதோ பாருங்க, இதுதான் என் அண்ணன் கையை முறிச்சு கையில் பரீட்சை எழுத முடியாமல் கட்டு போட்டு அங்கே வீட்டில் உட்காந்துருக்கான் பாருங்க சார் அப்படின்னு தன்னோட செல்ஃபோனில் இருந்து ஆகாஷோட ஃபோட்டோவையும் காண்பிக்க, உடனே போலீஸ் பாக்யா கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா இந்த வீடு உங்களுது தானே? இந்த பொண்ணும் இந்த அம்மா அவங்க எல்லாரும் சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்ட உடனே பாக்யாவும், ஆமாம் உண்மைதான் சார், அத்தனை பிரச்சனைக்கு காரணம் இங்கே நிற்கிறாங்களே பெரிய மனுஷி, இவங்க தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு ஈஸ்வரியை கை காண்பிச்சு மிரட்ட பாக்யா. உடனே ஈஸ்வரியும், பாக்யா என்ன பாக்யா இப்படி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி போலீஸை கூட்டிட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்துறியான்னு கேட்ட உடனே இனியா சொல்றாங்க, பாட்டி அம்மா ஒன்றும் போலீஸை வர வைக்கல, நான் தான் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க ஈஸ்வரியும் கோபியும். அதே சமயம் ஈஸ்வரி போலீஸ் திட்டுறாங்க, நடமா லாக்கப்புக்கு, உனக்கு உள்ள வச்சு முட்டி தட்டினாதான், வயசுக்கு தகுந்த பக்குவம் கொஞ்சம் கூட கிடையாது, அறிவில்லை அப்படின்னு 2 அடி போடுறாங்க. உடனே கையெடுத்து கும்பிட்டு அழுகிறாங்க. ஈஸ்வரியும் கோபியும் செல்வி கிட்ட, செல்வி வேண்டான்னு சொல்லு செல்வி, இனியா வேண்டான்னு சொல்லு இனியா, இனியா அப்படின்னு அழுகுறாங்க.